தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இரக்கத்தை இடைவிடாமல் மீது பொழிந்து பாதுகாத்து பராமரிக்கின்ற கடவுளுடைய அருட்கரம் இந்த நாளிலும் கூட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுமந்து காப்பதாக. இறைவன் ஆசை உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்துவதாக. இத்தகைய அருள் பெற்ற மக்களாக நீங்கள் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கோவில் காணிக்கை அர்ப்பணிக்கப்பட்ட விழாவினை நினைவு கூறுகின்றது. இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள், இறைவனுடைய சொந்தமானவர்கள். ஆகவே அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாய் வாழ்கின்றோம் என்பதை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இந்த விழாவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த விழா தொடக்க காலத்திலே பல்வேறு பெயர்களிலே கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த விழா தூய்மை சடங்கின் விழா, கன்னி மரியாளுடைய உதிரத்தீட்டு நீக்கப்பட்ட விழாவாக கொண்டாடப்பட்டது. மேலும் சந்திப்பின் விழாவாக அமைந்திருந்தது. அன்னை மரியும் இறைமகன் இயேசுவும் சிமியோன் அண்ணாவை ஆலயத்தை சந்தித்த விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. மேலும் இந்த விழா ஆண்டவர் ஆலய வருகையின் விழா என்று சொல்லப்பட்டது. மேலும் இது மெழுகுதிரியினுடைய ஒளியின் விழா என்று கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தது. இந்த விழாவின் பின்னணி, வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழா அங்கீகரிக்கப்பட்ட விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டது. இந்த விழாவோடு 8ஆம் நூற்றாண்டிலே அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் செல்ஃபியூஸ் இந்த ஒளியின் வழிபாட்டை இந்த விழாவோடு இணைக்கின்றார். விவிலியத்தின் அடிப்படையிலே லூக்கா புத்தகம் 2:32 படிப்பதை போல, இம்மீட்பே புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளி என்கின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஒளியாகிய இறைவன் இந்த உலகில் இருக்கின்ற இருளை நீக்க வந்திருக்கின்றார் என்பதன் அடையாளமாக இந்த ஒளி வழிபாடானது இந்த விழாவோடு இணைக்கப்பட்டது. இந்த விழாவின் விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த விழாவின் பல்வேறு நிகழ்வுகள் ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. முதலாவதாக தூய்மை சடங்கு நிறைவேற்றப்பட்ட நிகழ்வு. அதாவது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றால் அவர் உதிரத்தீட்டுக்கு உட்பட்டவராக இருக்கின்றார். ஆண் குழந்தையாக இருந்தால் 33 நாட்கள் அந்த பெண் உதிரத்தீட்டிற்கு உட்பட்டவள். பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் 66 நாட்கள் அந்த உதிரத்தீட்டிலே உட்பட்டவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலே புனிதமான பொருள்களை தொடுவதோ புனித இடங்களுக்கு செல்வதோ தடை விதிக்கப்பட்டதாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 33 நாட்கள் முடிந்த பிற்பாடு அந்த உதிரத்தீட்டு நீங்குவதற்காக கோவில் காணிக்கை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பரிகாரமாக காணிக்கை அர்ப்பணிக்கப்பட்டது. ஓராண்டு நிறைவுற்ற ஒரு ஆட்டுக்கிடாயானது காணிக்கை அர்ப்பணிக்கப்பட்டது. உதிரத்தீட்டினுடைய தீட்டு நீங்குவதற்காக காட்டுப்புறாக்கள் ஜோடியாக காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டு பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதை லேவியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்படி அன்னை மரியாளும் இறைமகன் இயேசுவை ஆண்மகனை பெற்றெடுத்ததினாலே 33 நாட்களுக்கு பின்னால் இந்த உதிரத்தீட்டை நீக்குவதற்காக கழிப்பதற்காக இந்த காணிக்கையை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து தன்னுடைய அந்த இறை வார்த்தை நிகழ்வை நிறைவேற்றி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்கின்ற இறை வார்த்தை நிறைவேற்றப்பட்ட விழா. விடுதலை பயணங்களை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களை அந்த அடிமைத்தனத்தை விடுவிக்க விரும்பிய கடவுள் மோசேவை அனுப்புகின்றார். மோசே வழியாக அங்கே 10 கொள்ளை நோய்களை அங்கே செய்து காட்டுகின்றார். இவை எல்லாவற்றிலும் மனம் மாறாத அந்த பார்வோனையும் அந்த எகிப்து மக்களையும் திருப்புவதற்காக மனம் மாற்றுவதற்காக இறுதியாக அவருடைய தலைச்சன் மகன் மீது கை வைக்கின்றார். இஸ்ரேல் மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்படுகின்றார்கள். இதனுடைய அடையாளமாகத்தான்
இஸ்ரேல் மக்களிலே யூத மக்களை பிறக்கின்ற ஒவ்வொரு ஆண் தலையீற்றும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதன் அடையாளமாக தன்னுடைய தலைப்பேராக இருக்கின்ற இறைமகன் இயேசுவை அன்னை மரியம் தந்தை சூசையப்பரும் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற விழாவாக அமைந்திருக்கின்றது. இதுவும் இறை சட்டத்தை நிறைவேற்றுவதன் அடிப்படையிலே இப்படி கோவில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்கான சடங்கும் இருக்கின்றது. அதன் எண்ணிக்கை நூல் 18-16 படிக்கின்ற பொழுது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு மாதத்திற்குள் அவருடைய தூய செக்கேல் அளவு அடிப்படையிலே 5 வெள்ளிக்காசுகளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த குழந்தை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, அல்லது முடியாதவர்கள் ஒரு ஜோடி மாடப்புறாக்களையோ காட்டுப்புறாக்களையோ காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த குழந்தை மீட்டெடுக்கலாம் என்று சொல்லி எளியவர்களாக இருந்த இவர்கள் இந்த காட்டுப்புறாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த இறைமகன் இயேசுவை மீட்டெடுத்த நிகழ்வும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தகைய வரலாற்று மற்றும் விவிலிய பின்னணியை கொண்டிருக்கின்ற இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் கோவில் ஆலயத்தில் காணிக்க ஒப்புக் கொடுக்க வருகின்ற பொழுது அங்கே சிமியோனும் அன்னாளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த அவர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு இயேசுவை கண்டுகொள்கின்றார்கள். அவருடைய எதிர்கால வாழ்வினுடைய திட்டங்களை இறை திட்டத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். நாமும் ஆண்டவன் வருகைக்காக காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆலயத்திலே கண்டுகொள்பவர்களாக அந்த ஆண்டவன் தருகின்ற ஆசியால் நிறைவு பெற்ற மக்களாய் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மேலும் தொடக்க காலத்திலே பல பயிற்சிகள் இருந்தன. முதல் விளைச்சல் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முதல் முயற்சியினுடைய பயன்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. அது மறைந்து போயிற்று. நாம் ஆண்டவருக்கு முதல் காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளிலும் நாளினுடைய முதல் மணித்துளிகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க என்று சொல்லி காலையிலே அதிகாலையிலே கல்வாரி வழி ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதல் மணித்துளிகளிலே ஆண்டவன் சந்நிதியிலே அமர்ந்து இறைவனோடு உறவாட இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த முதல் மணித்துளிகளிலே ஆண்டவனுக்கு காணிக்கையாக கொடுத்து அந்த நாள் முழுவதும் வாழ்வதற்கு தேவையான அருளையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக தந்தை சூசையப்பரும் தாய் மரியும் இறை சட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இறை சட்டத்தை கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இறைவனுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து மரியாவளை சூசையப்பர் ஏற்றுக்கொண்டார். தாய் மரியும் யோசேப்பிற்கு பணிந்து நடப்பவராக இருந்தார். அரசனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்வதற்காக செல்கின்றார்கள், பெத்லகேம் செல்கின்றார்கள். மேலும் இறை சட்டத்தின்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற திருச்சபையின் சட்டங்களை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் என்று சொல்லி 6 சட்டங்களை திருச்சபை கொடுத்திருக்கின்றது. இந்த சட்டங்களை முழுமையாய் கடைபிடிப்பவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவனுக்கு சொந்தமாக இருப்போம். ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். இறை ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். நம்முடைய பிறப்பும் நம்முடைய இருப்பும் நம்முடைய செயலும் நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு இறை ஆசிரியர் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய அருள் வரங்களை வேண்டி இந்த நாளிலே வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆண்டவரோடு இணைந்து நம்மை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஆசி பெற்ற மக்களாயிருப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.